தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் இன்றைய தினம் கோவை அரசு கல்லூரியில் நடைபெற்ற ஒரு அரசு விழாவில் தமிழ் புதல்வன் என்றும் திட்டத்தை துவங்கி வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதுமாக சுமார் 3,28,000 கல்லூரி மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள். இந்த திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டமானது தான் துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்காக நேற்று இரவே இந்த திட்டத்தின் மூலம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட மாணவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் டெபிட் செய்வதற்கான உத்தரவை பிறப்பித்த பிறகுதான் இந்த விழாவிற்கு வந்திருக்கிறேன் என்று தற்போது இந்த விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதற்காக இந்த ஒரு ஆண்டிற்கு மட்டும் சுமார் 360 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்த மாணவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த திட்டத்தின் மூலம் எந்த அளவிற்கு அவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை குறித்து கேட்கலாம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஜவஹர் ஹுசைன். நாங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வரோம். முதலாவது இந்த திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் அவர்களுக்கும் இதுக்காக பாடுபட்ட எங்கள் கல்லூரி நிர்வாகம், டீன் மேம், விசி மேம், அப்புறம் எங்கள் டீன் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் சப்ளையர் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நான் அந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன்னா அந்த கல்லூரி செலவெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ எங்கள் அக்காவும் தமிழ் வழி கல்வியில் தான் படிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா அவங்க உயர்கல்வி முடிக்கிற வரைக்கும் வந்துட்டு இருந்துச்சு. அது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு. இப்போ எனக்கு இந்த மாதிரி மாதம் 1000 ரூபா தந்துட்டு இருக்காங்க. இதனால் இப்போ எங்கள் கல்லூரி செலவுகள் என்னால் குறைச்சிக்க முடியுது. இப்போ ஸ்டேஷனரி பொருளாக வாங்கட்டும், இல்லை மெஸ் பில், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டெல்லாம் எனக்கு பயனுள்ளதாக இருக்குது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சருக்கு நன்றி. குறிப்பாக 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அரசு பள்ளியில் இணைந்து படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை என்பது உயரும். அரசு பள்ளியில் சேர்க்கை சதவிகிதம் அதிகரிக்கும். அதேபோன்று இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களின் ஏழை மாணவர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. எனவே உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களின் சதவிகிதம் உயரும், அரசு பள்ளிகளின் தரம் உயரும், அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை உயரும். எனவே ஒட்டுமொத்தமாக இந்த திட்டம் என்பது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்றே கருதப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.